This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கோவை மருதமலையில் பாறை மீது ஏறி இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். இந்த ரீல்ஸ் எடுத்தவங்க யாரு? ஆபத்தான முறையில் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு அங்கு எப்படி கிடைத்தது? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கார்த்திகா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வனப்பகுதியில் அமைந்திருக்கிறது. மலை அடிவாரத்தை ஒட்டிய வனப்பகுதியை ஒட்டியே அமைந்திருக்கிறது 7ஆம் படை வீடு என அழைக்கக்கூடிய மருதமலை. இங்கே இந்த கோயிலுக்கு வந்த சில இளைஞர்கள் அடர்வன பகுதிக்குள் அந்த ராட்சச பாறைகளின் மீது ஏறி நின்று செல்பி மற்றும் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த அடர்வன பகுதிக்குள் அவர்கள் எவ்வாறு சென்றார்கள், எத்தனை பேர், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சென்றிருந்த நிலையில் யார் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது, எவ்வாறு அங்கு சென்றார்கள், என்ன காரணத்திற்காக சென்றார்கள் என வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி யானை, சிறுத்தை உள்ளிட்டவற்றின் நடமாட்டம் தெரியக்கூடிய இந்த மருதமலை வனப்பகுதிக்குள் அவர்கள் எதற்காக சென்றார்கள் என்பது குறித்து வனத்துறையினர் இந்த இளைஞர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் மருதமலை ஒட்டிய வனப்பகுதியில் அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு அசம்பாவித சம்பவம் யானைகள் துரத்தி நடைபெற்றது அனைவருக்கும் தெரிந்தது. இதனை ஒட்டியே பார்த்தோம் என்றால் மருதமலைக்கு வரும் பக்தர்களுக்கும் அங்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், குடியிருப்புகள் என அனைவருக்குமே இந்த வன விலங்குகள் வந்தால் எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றனர். அடர்வன பகுதிக்குள் ஒட்டியே கூட விறகு எடுப்பதற்கு கூட செல்ல வேண்டாம் என வனத்துறை தரப்பில் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழலில் ரீல்ஸ் மற்றும் செல்பி மோகத்தில் இளைஞர்கள் மேலே சென்றிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் யார் என்பது குறித்து அடையாளம் காண்பதற்கு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்களில் காவல்துறையுடன் இணைந்து கூடுதலாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகா, மிகுந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் இளைஞர்கள் சென்றது எப்படி என்று வனத்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.